டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி வவ்வால் மீன் வறுவல் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு பீஸையும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரே மீன் 2.25 கிலோ இருந்துச்சு. அந்த மீனை வாங்கிட்டு வந்து குழம்புக்கு தனியாக, ஃப்ரைக்கு தனியாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு மீன் தனியாக இருக்குது. ஸ்லைஸாக போட்டு சூப்பராக பீஸ் போட்டு கொடுத்துட்டாரு கடையில். குழம்புக்குள்ளது நான் தனியாக வச்சுருக்கேன். எல்லாம் வயிற்று பீஸ் இது. இது வந்து முள் நீளமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதோடு இல்லாமல் நல்லா ஃபேட்டாக இருக்குது. கொழுப்பெல்லாம் அந்த கொழுப்பெல்லாம் இதுலேயே ஒட்டிகிட்ருக்கு. நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி கரைசல் கொஞ்சோண்டு மிக்சியில் சேர்த்துப்போம். சில பேர் லெமன் ஊற்றி வறுவலுக்கு சேர்ப்பாங்க. எனக்கு பிடிக்காது. எனக்கு புளி கரைசல் சேர்த்தா தான் பிடிக்கும். ஒரு 10 மிளகாய் ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கலாம். அதனோட 3 பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூனு மிளகு. இது வந்து இதுக்கு நுணுக்கமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பேஸ்ட்டு பண்ணிக்க வேண்டியது தான். மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இது. இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் செய்வீங்க. 1 ஸ்பூன் முழு ஸ்பூன், ஏன்னா மீனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால போட்டு பேஸ்ட்டு பண்ணிப்போம். நல்லா பேஸ்ட்டு பண்ணி மீன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா இதில் வந்து அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். மீனோட அளவு அதிகமாக இருக்குது. இந்த சின்ன பீஸெல்லாம் நாளைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு இந்த மீன் குழம்பு வரும். மீனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால மீன் குழம்பு வரும். நாளைக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் சேஃப்டியாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு ஒரே நாளில் செஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட முடியாமல் தவிக்கணும்? நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இந்த சாந்தோடு சேர்த்து வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிப்போம் வாங்க. நான் பெரிய பீஸெல்லாம் அழகாக அடுக்கி 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ரொம்ப சேர்க்கல. இந்த தக்காளி வெங்காயத்தை ஜூஸ்லேயே இது வந்து வெந்துடும். எண்ணெயெல்லாம் ரொம்ப செலவாகாது. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நண்டு மசாலா மாதிரி இருக்கும். செமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக மீனை பிரட்டி போட்டு, உடஞ்சிடாமல் பிரட்டி போட்டு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மெத்தடு செஞ்சு நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். அப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மீனும் அதே மாதிரி நல்ல மீனாக இருக்கணும். நல்ல மீனாக இருந்தால் தான் இது வந்து இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் இது. நல்லா வறுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபையும்